السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في محسن تنزيل العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய ஒரு மாபெரும் பேரருளால் மகத்தான ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்காக அவனுடைய இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த நேரத்தில் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த அடிப்படையிலே தொழுகைக்கு முன்பாக ஆற்றப்படக்கூடிய அந்த உரையில் உறவுகளை பேணுவோம் உயர்வடைவோம் என்கின்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கத்திலே நமக்கு கடமையாக ஆக்கி வைக்கப்பட்டுள்ள தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஜக்காத்தாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், இந்த வணக்க வழிபாடுகளுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை மார்க்கம் தந்திருக்கிறது. ஆனால் இந்த வணக்க வழிபாடுகளை ஒரு முஸ்லிம் மேற்கொண்டால் அவருக்கு உலகத்திலே ஏதாவது நன்மை கிடைக்கும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் கிடையாது. தொழுதால் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், நரக நெருப்பை விட்டு நீ பாதுகாப்பு பெறுவாய். தான தர்மங்கள் கொடுத்தால் அது உன்னை நரகத்தை விட்டு பாதுகாக்கும். ஹஜ்ஜுக்கு சென்று வந்தால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அது இருக்கும் என்று சொன்னால் அதற்கு கூலியாக சுவனம் கிடைக்கும். ஆனால் இஸ்லாம் அதிகமாக ஒரு அமலை, ஒரு வழிபாட்டை மிக அதிகமாக வலியுறுத்தி சொல்லிவிட்டு அந்த அமலுக்குரிய கூலியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பூமியிலே தருவதாக வாக்குறுதி அளிக்கிறார். தொழுகைக்கோ, நோன்புக்கோ, ஜக்காத்துக்கோ, ஹஜ்ஜுக்கோ கொடுக்காத உத்தரவாதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்தால் உங்களுக்கு பூமியிலேயே அதற்குரிய பிரதிபலனை தருவோம், மறுமையில் அதற்கான கூலி மிக அதிகமாகும்.